இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸசைஸ். ஒரு டீப்பாக லிசன் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் சொல்லலாம், ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணா நீ சொல்றீங்க, டேர்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக். இதுக்கு நமக்கு இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. யோகான்னு சொல்லலாம், நீங்க தியானம்னு சொல்லலாம், மெடிடேஷன் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் நான் சொல்றேன், நான் கைட் பண்றேன், அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துருந்தா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. ஸ்பைன் மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடி வெயிட், நீங்க எங்க உட்காந்துருக்கீங்களோ, எதர் சேர் ஆகட்டும் இல்ல தரையில் ஆகட்டும், உங்களோட பாடி வெயிட் எங்க நிலத்துல ஃபீல் ஆகுதோ அந்த இடத்த நீங்க உணரணும். நீங்க இப்போ கால் வந்து எந்த இடத்துல தரையில படுதோ அந்த இடத்த ஃபீல் பண்ணுங்க. நீங்க காலை வந்து புஷ் பண்ணி பாருங்க, கீழே தரை வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட வலது கை எடுத்துக்கோங்க. இந்த 2 விரல், பெருவிரல், ஆள்காட்டி விரல் ரெண்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெதுவா இந்த 2 விரலையும் இப்படி ரப் பண்ணுங்க. ரப் பண்ணும்போது ஒரு விரலோட ரேகை இல்ல லைன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்னொரு விரல்ல ஃபீல் பண்ணுங்க. அந்த ஒரு விரல்ல இருக்கிற ஃபீலிங் வந்து இன்னொரு விரல்ல ஃபீல் பண்ணும். இப்போ வந்து டீப் பிரெத் ஒன்று எடுத்துக்கோங்க. பெருமூச்சு உள்ள இழுக்கும் போது உங்க ஸ்டொமக் வந்து வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் டீப் பிரீத். இப்போ அந்த பிரெத் வெளியே வரும்போது உங்க ஒரு விரலை வந்து மூக்கு பக்கத்துல வச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. உள்ள போற காத்தை விட வெளியே வர காத்து வந்து லைட்டா சூடா இருக்கும். ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த நடுவுல உங்க மைண்ட் வந்து நேரத்தை பத்தி நினைச்சாலோ, இல்ல இன்னைக்கு காலையில என்ன பத்தி நினைச்சாலோ, இல்ல இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நினைச்சாங்கன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். மைண்ட் வந்து அங்க எங்கேயும் போக தான் செய்யும். அதை பத்தி கவலையே படாதீங்க. அந்த மாதிரி போகும்போதெல்லாம் ஜென்டிலா நம்ம இங்க இருக்கிறது, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபோக்கஸ்க்கு வந்துருங்க. அடுத்தது வந்து சவுண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிற ரூம்ல இல்ல ஜன்னலுக்கு வெளியவோ உங்க ஸ்ட்ரீட்லயோ வெளியே தூரமா இருந்து என்ன சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு கேளுங்க. நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அங்க தூரமா ஒரு குருவி கத்திட்டு இருக்காது, எனக்கு கேட்குது. அதே மாதிரி நீங்க இருக்கிற ஏரியால உங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்குது, தூரமா இருக்கிற சவுண்டு என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் பிரீதிங் சவுண்டு. நம்ம பிரீதிங் வந்து நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம். மூச்சு இழுத்து வெளியே விடும்போது ஒரு சின்ன ஒரு புஷ் சவுண்ட் வருது இல்லையா, அந்த சவுண்டு கேளுங்க. இப்போ வந்து இது சவுண்டு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து டச். இப்போ 2 கை இப்படி எடுத்துக்கோங்க. 2 கை இப்படி ஒண்ணா வச்சுட்டு இதை வந்து மெதுவா இப்படி தேய்க்கணும். தேய்க்கும் போது ஒரு கையில் இருக்கிற மேடு பள்ளங்களை இன்னொரு கையில நீங்க ஃபீல் பண்ணணும். ஒரு கையில் இருக்கிற லைன்ஸு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை சாஃப்டா இருக்கும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிசிக்கல் லேபர் பண்றவங்களுக்கு வந்து கை ஹார்டா இருக்கும். அந்த ஹார்டா இருக்கிற பகுதியெல்லாம் நீங்க தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டச் சென்சேஷன். இப்போ வந்து நீங்க கண்ணை வந்து மெதுவா திறந்துக்கலாம், கண்ணை ஓபன் பண்ணிக்கலாம். விஷுவல் சென்சேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்க கையை தேய்ச்சிங்க இல்லையா, அந்த கையை வந்து 2 கையை இப்படி ஓபன் பண்ணி பாருங்க கண்ணால. உங்க கையில குறுக்க மறுக்க நிறைய ரேகைகள் இருக்கும்.
ஒரு லைனை கிராஸ் பண்ணி இன்னொரு லைனு, அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி லைனு, அதுக்கப்புறம் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். விரல்ல இருந்து கீழே பாம் வரைக்கும், நம்ம உள்ளங்கை வரைக்கும் எல்லாத்தையும் பாருங்க. க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியா வந்து ரெட்டா இருக்கும், ஒரு சில ஏரியா வந்து வெள்ளையா இருக்கும். கலர் சேஞ்சையும் நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க கையை எப்போவாது பார்த்துருக்கீங்களா ரீசெண்டா? சரி, இந்த ப்ராக்டிஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம உள்ளங்கை, நம்மளோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பியூட்டி இருக்கு நம்ம இதுல. இதை வந்து ஒரு வியப்போட தான் நான் பாக்குறேன். நம்ம கையில ஆண்டவன் இவ்வளவு பியூட்டியோட நம்மளை படைச்சிருக்காரு. இதே மாதிரி இந்த அவேர்னஸ் வந்து எனக்கு எல்லா விஷயத்துலயும் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து எட்டி பார்க்குறேன், அங்கே ஒரு மரம் இருக்கு, அப்புறம் போற வழியில நிறைய நாய்க்குட்டிஸ் இருக்கு, பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்கு. இந்த அவேர்னஸ் எல்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க லைஃப்.